வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து பிரெட் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், முந்திரி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் 5 முந்திரி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்தா போதும், இல்லைன்னா அதோட ஃப்ளேவர் அதிகமாக வந்துடும். போட்டுக்கலாம். இப்போ இந்த சாப்பர்லேயே முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் ப்ரெட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 3 முட்டையை சேர்த்துக்கேன். இப்போ வந்து இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் பெப்பர் கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்குறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சாப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் பேன் வச்சுருக்கேன், பேன் ஹீட் ஆனதும் பிரெட் ஆம்லேட் போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டு வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே இந்த நம்ம வடித்து வச்சுருந்த முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ திருப்பிடலாம். இந்த சைட் போட்டுடலாம். கேஷ்யூ நட் போட்டு நம்ம முட்டையை பிளெண்ட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக ஆயில் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ஆனியன்லாம் நல்லா வேகும், தீயாது. ஒரு சைடு நான் திருப்பி போட்டுட்டேன், ஒரு சைடு திருப்பி போடலாம். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரெண்டு சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் தரலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.